ஏங்க என்ன உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 பொண்ணுங்க பேசுறேங்க. எதுக்கு இன்னைக்கு உனக்கு பொழுது போலையா சண்டை போடுறேன் கூட? இல்லைங்க, அப்படியெல்லாம் சண்டையெல்லாம் போட மாட்டேன். எனக்கு பிடிச்ச 3 பசங்க பேர் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அப்படியா? என்னோட கிளாஸ்மேட், காலேஜ் கிளாஸ்மேட் லாவண்யா, அவளை பிடிக்கும். அப்புறம் உன் ஃப்ரெண்டு கவிதா, அவளை ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்ம பக்கத்து வீட்டு பானு, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அமைதிட்ட? உனக்கு பிடிச்ச பசங்க சொல்லு. ஃபர்ஸ்ட்டு எங்கள் அப்பா, ரெண்டாவது செகண்டு என் தம்பி, மூணாவது நீங்க. நானா? கடைசி வரைக்கும் என் பேரை சொல்லணும்னு உங்களுக்கு தோணவே இல்லைல்ல? என்னங்க ஏப்பா இன்னைக்கு நம்ம கல்யாணம் தானே? ஆமா. அதாவது வித்தியாசமா சமைக்கிறேன். ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, நான் போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்துடுறேன். டிஃபனை சமைக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நம்ம கடையில் போய் சாப்பிட்டுக்கலாம். கடையில் போய் சாப்பிட போறோமா? ஆமா. நிஜமாவா? சத்தியமா. இன்னைக்காவது பொண்டாட்டி வெளியே கூட்டு போன்னு தோணுச்சு. அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. நீ ரெகுலரா செஞ்சாலும் வாயில் வைக்க முடியாது. இது ஸ்பெஷலா செஞ்சினா வேண்டாம் வேண்டாம், போ கடைக்கு போய் சாப்பிட்டு போ போ. நாளை அவளை என்னங்க ஏப்பா என்னாச்சு? கேள்விப்பட்டீங்களா? இல்ல. ஒருத்தன் பக்கத்து தெருவுல 5 பவுன் தாளிச்சுன்னு அத்துட்டு போயிட்டானா. ஊரே பரபரப்பா இருக்குது. அப்படியா? அவளுக்கு 1 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. 1 வருஷமா? ஆமா. நீ வேற. நான் ஒரு தாலி கட்டிட்டு ஆயுதம் வச்சுட்டு இருக்கிறேன். அவனுக்கு 1 வருஷம் தானே. அவன் சீக்கிரம் வந்துடுவான். அவன் அதிர்ஷ்டசாலி தெரியுமா? நான் ஆயுள் ஃபுல்லாக அனுபவிக்கணும் தாண்டனை. வேலை பாரு போ. ஆமா, என்ன மனசு நினைச்சிட்டீங்க? அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நீ பேசினா கிளி பேசின மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லுவீங்க. உன்னை அப்படி பார்த்துக்குவேன், இப்படி பார்த்துக்குவேன், ராணி மாதிரி பார்த்துக்குவேன்னு சொல்லுவீங்க. இப்போ நான் பேச வந்தாலே விலகி விலகி போறீங்க. எனக்கு பிடிக்கலையா உங்களுக்கு? ஐயோ, இவகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. ஃப்ரெண்டு கூப்பிட்றேன், ஃபோன் வருது, ஒரே நிமிஷம். ஹலோ, கால் பண்ணுங்க ஃப்ரெண்டு. சொல்லுடி. அதை தாண்டி பேசிட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம், நீங்க முடிவு கட்டாம நான் விட மாட்டேன். என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. என்ன பண்ற? இங்க பாருங்க, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. உங்க கூட பேசுற மனம் என்ன பண்ண இல்ல. தயவுசெய்து எந்திரிச்சு போங்க, எனக்கு தனியா விடுங்க. ஆனா என்னடி எப்ப பார்த்தாலும் கை வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குதுன்னு சொல்ற. ஆனா இந்த வாய் மட்டும் கிரைண்டர் மாதிரி எப்போதும் அரைச்சிட்டே இருக்கு. அதுக்கெல்லாம் கொஞ்சம் கேப் பண்ணா கொடு. போதும் மேடம், ரெஸ்ட் எடு. ஏ சோழமுத்தா போச்சா? என்னங்க? ஏப்பா பிஸியா இருக்கீங்களா? இல்ல, சொல்லு என்ன? உங்க கூட கொஞ்சம் பேசணும். சொல்லு என்ன? உங்க அம்மா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி இருக்கு. மேக்கப் கீதை போட்டியா? இல்லையே. இல்ல, ரொம்ப அழகா இருக்கு, கியூட்டா இருக்கிற மாதிரி தெரியுது, அதான் கேட்டேன். நிஜமாவா? நிஜமா தான். இதே எங்க அம்மா பத்தி ஏதோ சொல்ல வந்து. அதை விடுங்க. மருமக மாமியாக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். 1000 இருக்குமா? உங்களுக்கு பூஸ்ட் வேணுமா, ஹார்லிக்ஸ் வேணுமா? பாதாம் பவுடர் இருந்தா கொண்டு வா. ஓகே. இது என்ன? அரே நீ அப்பா. என்னங்க? ஏப்பா இது எத்தனை? 1. இது எத்தனை? 2. இந்த பக்கம் கேக்குதா? கேக்குது. இந்த பக்கம் கேக்குதா? கேக்குது. நாக்க நீட்டுங்க. நல்லா சத்தம் கொடுங்க. அப்புறம் என்ன மயித்துக்கு நேத்து உங்க அம்மா சண்டை கட்டுறப்ப அமைதியா ஊமையோட உட்காந்துட்டு இருந்தீங்களாமா? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா. என்ன பண்ணிட்டு இருக்க? துணி மடிச்சிட்டு இருக்கேங்க. துணி மடிச்சிட்டு இருக்கியா? நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? என்ன கேமுங்க? நான் 5 கொஸ்டின் கேட்பேன். கரெக்டா நீ பதில் சொல்லிட்ட அப்படின்னா உனக்கு பக்கெட் பிரியாணி வாங்கி தருவேன். எபிசோட பக்கெட் பிரியாணியா? மட்டன் பிரியாணி. சரி, ஓகே, கேளுங்க.
உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு கிரீன் பிடிக்கும். உனக்கு சிக்கன் பிடிக்குமா மட்டன் பிடிக்குமா? எனக்கு சிக்கன் தான் பிடிக்கும். உனக்கு மல்லிகைப்பூ பிடிக்குமா ரோஜாப்பூ பிடிக்குமா? எனக்கு மல்லிகைப்பூ தான் பிடிக்கும். உனக்கு பைக்கில் போகிறது பிடிக்குமா காரில் போகிறது பிடிக்குமா? எனக்கு பைக்கில் போகிறது பிடிக்கும். இங்கிருந்து ஆட்டை போடுற 2000 பணம் எங்க எடுத்து வச்சிருக்க? உளுந்து டப்பால வச்சிருக்கேன், கிச்சன்ல எடுத்துக்கோங்க. சோழமுத்தா போச்சா இந்த பொழப்புக்கு ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எங்க அம்மா அப்பவே சொல்லுச்சு, இந்த பையனை கல்யாணம் பண்ணாத கல்யாணம் பண்ணாதே. நான் கேட்டேனா, இந்த மரமண்டிக்கு ஏறிச்சா இவரே தான் வேணும் கல்யாணம் பண்ணி நாய்படாத பாடுபட்டு இருக்கேன். எல்லா வேலையும் நானே தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஏதாவது ஹெல்ப்புக்கு வராற ஒன்றும் கிடையாது. அடுத்த ஜென்மத்துல என்ன மாதிரி கொண்டாட்டி கிடைக்கவே மாட்டா, எழுதி வச்சுக்கோங்க. நான் பாட்டுக்கு கத்திட்டு இருக்கேன், எப்படி இருக்கீங்க? நீ தானே சொன்ன எழுதி வச்சுக்கங்கன்னு. அதனாலதான் நோட்டும் பேனா எடுத்து எழுதுறதுக்காக பார்த்துட்டு இருக்கிறேன். உங்களை எல்லாம் இந்த ஜென்மத்துல திருத்தவே முடியாது.